வதாஷிவா ஆனிமே நாடு. சாட்டர்டே சண்டே காமிகான் இருந்துச்சு. காமிகான் போயிட்டு வந்தோம். செம என்ஜாயபிளான ஒரு ஃபன் மெமரிஸாவே இருந்துச்சு. ரொம்ப குஷியோ. அதுக்கப்புறம் ஒரு பேங்கரான எபிசோட் பார்த்திருந்தோம். அதுதான் சோலோ லெவலிங்கோட லேட்டஸ்ட் எபிசோட். It was perfect. Perfect. லாஸ்ட் எபிசோட் கிளிஃப்ஹேங்கரோடய முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோட்லயாவது முடிப்பாங்களா இல்ல இதுவே டிராக் அடிச்சு கொண்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தா இதாண்டா எபிசோட் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பங்கமாவே அனிமேஷனா இருக்கட்டும், ஃபேஸிங்கா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு பில்டிங் சீன்ஸா இருக்கட்டும், கூஸ்பம் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவாவே இருந்துச்சு. கிரன்ச்சி ரோல் சர்வரா இருக்கட்டும் அண்ட் ஃபியூ பைரேட்டட் சைட்ஸ் கூட வந்துட்டு இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்துருப்போம், ஓவரால் ரிவ்யூஸ் பார்த்துருப்போம். இனிமேல் ஃபியூவான ஏதாவது ஒரு எபிசோட்ஸ் வரும்போது அதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் வந்துட்டு இந்த எபிசோட். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து செமையாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஸ் எல்லாமே வந்து டொம்முன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து சஞ்சின்வோலாம் காமிச்சிட்டே வருவாங்க. அப்படியே வந்துட்டு பிளாக் டிரான்சிஷனில் அப்படியே ஓப்பனிங் வந்துட்டு நமக்கு பிளே ஆகும். அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் டிரான்சிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். டீம்ல இருந்த எல்லாருமே வந்துட்டு அந்த ஆர்க்ஸோட ஆரா லெவல்ல பார்த்தோன்னே மிரண்டு போய் நின்றுவாங்க. எல்லாருமே ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சன் வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி போவான். ஆனா அவனை போட்டு அடிச்சு அவனை பொழந்து தள்ளிடுவாங்க. என்ன நடக்குது என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கும். இவங்க எல்லாமே ஆடி போயிருப்பாங்க. சஞ்சின்வோ வந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். பட் ஆனால் வந்துட்டு ஒரு டெத் கவுண்ட் வரக்கூடாது, என்னதான் நான் பவர் வந்துட்டு ஹைட் பண்ணியிருந்தாலுமே என் கண்ணுக்கு முன்னாடி யாரும் சாகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இவன் போய் காப்பாற்றுவான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ப்ளீச்சில் ஒரு எபிசோட் தான் ஞாபகம் வந்துச்சு. சேவ் த சோல் சொசைட்டி அப்படின்னோடனே இச்சிகோ காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சஞ்சின் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், இவங்களெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே நடந்து வருவான். நடந்து வரும்போது அப்படியே அந்த ஷேடோவில் இருந்து அப்படியே அவன் ஷேடோ ஆர்மி வரும் பாருங்க. அண்டு டஞ்சன் பாஸ் வந்துட்டு என்ன நினைப்பான், ஏன்டா இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் இருப்பான். இதை வச்சுட்டா நீ வந்து எங்களோட ஃபைட் பண்ணுற அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக டீமன் கேசலில் ஃபைட் பண்ணியிருந்ததோட இவங்களுக்கு எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்ஸ் எல்லாருமே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நினச்சிருவான், சரி செத்துருவாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இத்தனாவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சஞ்சினு அப்போ தான் வந்துட்டு இவங்க எல்லாமே வந்துட்டு இன்ஃபினிட்டியாக வந்துட்டு ரீஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்க்ஸ் ஒரு ஹை ஆர்க்கோட ஃபைட் பண்ணுறாங்கன்னா இவங்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் லைக் 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே அந்த ஃபைட் ஃபீல்ட்லேயே வந்துட்டு என்னெல்லாம் யோசிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. வில்லனே ஆடி போகிற லெவலுக்கு இருந்தது தான் வந்துட்டு இந்த சம்பவமே வந்துட்டு நெக்ரோமேன்சரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சின் வந்துட்டு அதை காட்டும் போது டஞ்சன் பாஸே ஒரு செகண்ட் வந்துட்டு ஆடி போயிடுவான். அதாவது ஆர்எக்ஸ்ல செத்தவங்களா இருக்காங்களே அவன் பொருளே எடுத்து அவனை போடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்கள எல்லாமே வந்துட்டு இவன் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவனோட டீம்ல சேர்த்திருப்பான். ஸோ அதாவது எப்படின்னா ஆல்ரெடி இவன் கூட இருக்கிற ஷேடோஸ் அடுத்து ஏற்கனவே அங்கே செத்து போன ஆர்க்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பயே வந்துட்டு அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் மாதிரி செமையா காமிச்சிருந்தாங்க. மற்ற பாசஸ் எல்லாம் ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியோ என்னமோ காமிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்துட்டு சஞ்சின் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிரீஸோட ஃபைட்டுமே காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஹீ இஸ் த லார்ட் அப்படின்னு என்னமோ சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபில்லிங் வேர்ட்ஸ் கொண்டு வர்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கிளிச் எஃபெக்ட் ஆகி காமிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே என்ன நடக்குது, இந்த சிஸ்டம்ல என்னதான் கொண்டு வராங்க, இல்லை சஞ்சின் வந்துட்டு லைக் சூஸ் ஒன்னா இல்லை என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அந்த டஞ்சன் பாஸ்மே ஐஸ் ஓபன் ஆனதுல இருந்தே வந்துட்டு ஹண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல எக்கோ ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருந்தான். அதையுமே அவன் ஒபே பண்ணி தான் கொண்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சிஸ்டமா இல்லை சஞ்சின் வந்துட்டு ஒரு எலிவேட் பண்றதுக்காண்டி கொண்டு வர பிளேவா என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா.
ஏன்னா மன்ஹால நான் இவ்வளோ தூரத்துக்கு வரவே இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது என்னன்னே தெரில. இந்த சீசன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்துட்டு மன்ஹா படிக்கலான்னு தான் இருக்கேன். இன்னொரு பக்கம் என்னன்னா சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் டீமுமே வந்துட்டாங்க. சஞ்சின் வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லோக்கியாவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மிஷன்ஸ் போகாமல் மைனிங்க்கு வந்திருக்கான். என்ன ஏது அப்படின்றதுக்காண்டி அந்த டஞ்சனை வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ A லெவல் டெஸ்ட் அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா S லெவல் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ரீடிங்ஸ் காமிச்சிச்சு. அப்படின்னோடனே சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு இருக்காங்க. பேரலாகவே வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஐ வில் டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சன் பாஸே எந்திரிக்கும் போது ஒருவேளை பெரிய ஆளாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பவர்ஸ் எல்லாமே சம்மன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாய்சன் கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சிரிப்பா இருந்துச்சு. இவன் மேல யூஸ் பண்ணுவான் சஞ்சின் மூவில. ஆனா வந்து அசால்ட்டா வந்துட்டு ஒரு செகண்ட்ல வந்துட்டு அதை கிராஷ் பண்ணிட்டு போயிடுவான். மிரண்டுருவான் அவனுமே வந்துட்டு. என்னடா இது நம்ம பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமே ஒண்ணுமே ஆக மாட்டேதே அப்படின்னு சோலி முடிச்சு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சிலர் வந்துட்டு ஷீல்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்மராக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏ ரேங்க் ஹண்டர்ஸுமே முன்னாடி கூட வந்திருந்தாங்களே, அந்த கர்ஸ் இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குமே வாமிட் வந்துடும், பிளைண்ட்னஸ் ஆகிடும். ஆனால் சஞ்சினு இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எல்லாமே கரெக்டாக இருந்திருப்பான். எது எது யூஸ் பண்ணுவோம், எது எதுக்கெல்லாம் எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றதுனால யூஸ் பண்ணனால இதில் வந்துட்டு அவனுக்கு அஃபெக்டே ஆகிருந்திருக்காது. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொசுக்குன்னு அந்த டஞ்சன் பாஸையுமே முடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குடா அண்ணே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபேங் அப்படின்னு நேம் பண்ணிடுவான். அங்கே போகும்போது சர்வேலன்ஸ் டீமுமே வந்துடுவாங்க. அண்ட் சேஹியும் இருப்பாங்க, இந்த ஏ டீமும் இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இவனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துடுவாங்க. லைக் இவர் வந்து ஒரு எஸ் ரேங்க் லெவல் ஹண்டர் மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க பவர் வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நாங்கள் டாப் சீக்ரெட்டாக வச்சுருந்தோம். ஸோ இங்கே நடந்தது எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் விட்டு வெளியில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு என்னன்னா ஒரு நியூ கேரக்டருக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு அவைக்கன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டருக்கு பவர் அவைக்கன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத அடுத்த வீக் எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோடு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் கிளிஃப் ஹேங்கர் இருக்கு, இது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற ஆனிமங்கா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம ஆனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். お前らありがとう。ありがとうございました。サンキュー